நம்மளுடைய பவர் BI சீரிஸ்ல இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தெர் ஆர் 3 ஸ்டெப்ஸ் கரெக்ட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய டேட்டாவை கனெக்ட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேட்டா மாடலிங் பண்ணணும். தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேஷ்போர்டை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம பேசியிருந்தோம். அதில் வந்து முக்கியமாக நம்ம சொன்னது என்னென்னா, டேட்டா மாடல் அப்படிங்கிறது நம்மளுடைய மல்டிபிள் டேபிள்ஸ், அதாவது 2-3 டேபிள்ஸ் இருந்துச்சு, இல்லை மோர் தென் ஒன் டேபிள். ஓகே, கீப் இட் அஸ் லைக் திஸ். மோர் தென் ஒன் டேபிள் இருந்துச்சுன்னா தென் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து மாடலிங் பண்ணுவோம். பட் இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு டேபிளை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி அதை வந்து எப்படி வந்து விஷுவலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் இதன் எதுக்காக வந்து நம்ம வந்து ஒரே டேபிள் எடுக்கிறோம் அப்படின்னம்னா, இது நம்முடைய இனிஷியல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது நம்ம பண்ணுறப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி பார்த்துருந்தோம், நம்ம வந்து பிக்சோரியலாக பார்த்துருந்தோம் கரெக்டாக. நம்மளோட யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே பிக்சோரியலாக பார்த்துருந்தோம். பட் இப்போ வந்து நம்ம லைவாக பார்க்குறப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஏன்னா நம்மளுடைய கோர்ஸுடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது பவர் பிஐயில். இதுதான் நம்மளுடைய ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதான் நம்மளுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் இனிஷியல் ஸ்டேஜ் கரெக்டாக. தென் ஐம் கோயிங் டு கிரியேட் த பிளாங்க் ரிப்போர்ட். ஏன்னா நம்ம வேறு எந்த ரிப்போர்ட்டும் கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு பிளாங்க் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறேன். இப்போது நம்மளுடைய ஹோம் டேப்பில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ரிப்பனில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது CSV ஃபைல். இஃப் யூ ஹேவ் எனி எக்ஸல் ஒர்க் புக் யூ கேன் யூஸ் இட். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது CSV ஃபைல். ஜஸ்ட் கிளிக். தென் நம்மளுடைய டேட்டா எங்கே இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராப்பர்ட்டி சோல்டு டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா நம்ம வச்சுருக்கிறோம். ஜஸ்ட் கிளிக். தென் கிளிக் ஓப்பன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய டேட்டா வந்து பார்த்தா இப்போ வந்து நம்மளுடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவர் பிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆக போகுது இப்போ. பட் இன்னும் லோட் ஆகலை. ஓகே, நம்ம வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இன்பிட்வீனில் வந்து என்ன கேட்குதுன்னா, ப்ராப்பர்ட்டி சோல்டு CSV இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 200 ரோஸ் மட்டும் தான் அங்கே வந்து விசிபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு லோட் பண்ணவா இல்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குது. லோட் மீன்ஸ் நம்ம டேட்டா எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணலான்னா டேரெக்டாகவே வந்து லோட் பண்ணிடலாம். இன்கேஸ் நம்மளுடைய டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னம்னா தென் we have to go with transform data. பட் only for our demonstration purpose நான் என்ன பண்ணுறேன்னா transform data கிளிக் பண்ணுறேன். இது கிளிக் பண்ண உடனே இது டைரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா பவர் query எடிட்டருக்கு போகும். ஏன்னா இங்கே தான் வந்து நம்மளுடைய டேட்டாவை எல்லாமே வந்து ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அலைன் பண்ணி ப்ராப்பராக நம்ம வந்து கொண்டு வருவோம். பட் இந்த டேட்டா வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னம்னா we will go with interface. ஓகே, we will go with பவர் query interface later. பட் இப்போதைக்கு வந்து என்னென்னா, இப்போ நம்ம டேட்டா எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் க்ளோஸ் அண்ட் அப்ளைன்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி க்ளோஸ் அண்ட் அப்ளை. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய டேட்டா வந்து டைரெக்டாக வந்து லோட் ஆகும் நம்மளுடைய பவர் பிஐயில். இப்போது இருக்கிற எல்லா மெமரியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பவர் பிஐயில் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகிருக்கும். இது லோட் ஆன உடனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டேட்டான்னு இருக்குது. ஜஸ்ட் கிளிக். இப்போ வந்து கிளிக் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா கீழே நம்முடைய ப்ராப்பர்ட்டி சோல்ட் டேட்டா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணால் அதில் என்னென்ன காலம் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே போல் இப்போது இது வந்து ரிப்போர்ட் வியூ, அதாவது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் வியூ நம்ம என்னென்னலாம் ரிப்போர்ட் பண்ணுறோமோ விசுவலைசேஷன் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இந்த கேன்வாஸில் இருக்கும். அதே போல் நம்ம நம்ம யூசர் இன்டர்ஃபேஸ் பண்ணுறப்ப சொல்லியிருப்போம் டேபிள் வியூ. ஓகே, கிளிக். இது வந்து நம்ம டேட்டாவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் அந்த டேபிள் வியூ. இது வந்து நமக்கு மல்டிபிள் டேபிள் இருந்துச்சு அப்படின்னம்னாலும் we can go one by one and we can see the data. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பேசிக். இந்த ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஐம் கோயிங் பேக் டு ரிப்போர்ட் வியூ. இப்போது சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம், ரொம்ப சிம்பிள். அதாவது பவர் பிஐ பொறுத்தளவில் யூசர் இன்டர்ஃபேஸ் க்ளீன், அதோடைய ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய சேல்ஸ் ப்ரைஸ். ஓகே, நான் என்னுடைய சேல்ஸ் ப்ரைஸ் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி என்னுடைய கேன்வாஸில், அதாவது அந்த ரிப்போர்ட் கேன்வாஸில் கொண்டு போய் போடுறேன். போட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு நம்மளுடைய விஷுவலை வந்து சஜஸ்ட் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷுவல் இதை வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணும். ஓகே, எனிவே இதில் இன்சர்ட்டில் போனாலும் சரி, இல்லை நம்மளுடைய இந்த பில்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த விஷுவல்ஸில் போனாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னம்னா என்னுடைய ஸ்டாக்டு பார் சார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னம்னா இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டாக்டு பார் சார்ட்டுக்கு வந்து மாறிடும். ஓகே, இப்போ ஒன்லி வந்து வேல்யூ மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கோம் கரெக்டாக. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக டீட்டெயில் வேணும் இல்லையா. இப்போ ஏரியா. ஓகே, ஏரியா வைஸாக எனக்கு வந்து என்ன சேல்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு என்னுடைய கோல்.
அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா, இந்த ஏரியாவ அப்படியே கிளிக் பண்ணி, ட்ராக் பண்ணி இதில விட்டுட்டீங்க அப்படின்னீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் கரெக்ட். நம்ம எதையும் போய் இது பண்ணணும், அது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் விஷுவல் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இதில என்ன மீனிங்ஃபுல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேன்ஹாட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா சேல்ஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் புரூக்ளின், நெக்ஸ்ட் குயின்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரௌனெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டன் ஐலேண்ட். ஸோ இப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2 ஸ்டெப் தான் கரெக்ட். நம்ம டேட்டா வந்து லோட் பண்ணோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத செக் பண்ணோம். தென் லோட் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உள்ள போட்டோன்னே, நம்முடைய பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. இதுலேருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா, எப்படி வந்து டேட்டா உள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். தென் டேட்டா எங்க இருக்கு? நம்மளோட டேட்டா விசுவலைசேஷன் எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேபிள் வியூ எப்படி இருக்கு? அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு பண்ண வேண்டியது என்னன்னா, இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஃபைல்ல போயிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் அண்ட் செட்டிங்ஸ்ல ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா, ஒரு சின்ன செட்டிங் மட்டும் நீங்க வந்து எப்பயுமே வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா, இது வந்து நம்மளுடைய அப்கமிங் லெசனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டேட்டா குளோபல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா லோட் இருக்குல்ல. ஃபர்கெட் ஒன் திங். அதாவது குளோபல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே அதாவது நம்ம பவர் பிஐல என்னென்னலாம் செட்டிங் சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ, அது எல்லாமே இருக்கும். அட் த சேம் டைம் கரண்ட் ஃபைல் இருக்கு இல்லையா? இந்த கரண்ட் ஃபைல்ல வந்து நம்ம செட்டிங் சேஞ்ச் பண்ணோம்னா, ஒன்லி இந்த கரண்ட் ஃபைல்ல மட்டும் தான் சேஞ்சஸ் ஆயிருக்கும். அப்கமிங்ல இருக்கிற மத்த விசுவலைசேஷன்ல சேம் செட்டிங் இருக்காது. ஓகே. ஸோ டேட்டா லோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைப் டிடெக்ஷன் இருக்கு இல்லையா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, நெவர் டிடெக்ட் காலம் டைப்ஸ் அண்ட் ஹெடர்ஸ் ஃபார் அன்ஸ்ட்ரக்சர்டு சோர்சஸ். இன் கேஸ் வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு சோர்சஸா இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு வந்து டைரக்ட்டாவே வந்து டிடெக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, ராங்கா இன்டர்பிரெட் பண்ணிருவோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செட்டிங். ஓகே. கிளிக் ஓகே. ஸோ நோ மோர் காம்ப்ளிகேஷன் எந்த ஒரு இதுவுமே இல்லாம சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்காவான ஒரு விசுவலைசேஷன் கொண்டு வந்தாச்சு. நம்ம அப்கமிங் வீடியோல நம்ம ஃபர்தர் என்ன ஸ்டெப் அப்படிங்கிறத மூவ் பண்ணலாம். அன்டில் சேஃப் அண்ட் பாய் பாய்.